என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட். ஏட்டி உனைய மாதிரி ஒரு பொம்பளை பார்த்ததே இல்லட்டி. ஒரே நேரத்துல அம்புட்டு சாக்கடி தின்னு காலி பண்ணிட்டியே. ஆமா, இது என் ஆள் வாங்கி கொடுத்ததுல அப்படிதான். ஆளா? சரி சரி நடக்கட்டும். பல்லுலாம் சொத்தையே போகும்போது தெரியும். என் நாலு முடி ஏன் இப்படி பொறாமப்படுற? உனக்கு வேணும்னா நீயும் இந்த அண்ணன்ட்ட கேளே. ஆமா ஆமா, அவர் கேட்ட உடனே வாங்கி தந்துருவார்ல. கீதாக்கா, சரி சாக்லேட் எல்லாம் விடு, நாளைக்கு கிஃப்ட் டே, அந்த அண்ணன்ட்ட போய் சும்மா கேளு. அப்படியாட்டி? சரி சரி, அப்ப நாளைக்கு போய் கேட்டு பாரு, ஒரு gift வாங்கிட்டு வந்து அசத்துறேன் பாரு. ஏ பாவிகளா, கிட்ட உட்காந்துட்டு யாம் டீ இந்த அவத்து வாரீங்க. அம்புஜாக்கா, இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி காய்ச்சல் சரியாகும்? இந்த 2 சாக்லேட் சாப்பிடுங்க. வியானாம் டீ, சும்மா கேட. அம்புஜோ எம்மா, இந்தா எந்திரிச்சு இந்த கசாயத்தை குடி, எல்லாம் சரியாயிரும். எந்திரிமா. ஏக்கோ ஏக்கோ எந்திரி, இந்த கசாயத்தை குடி. ஷே அம்மா, இது எவ்வளோ நேரம் தேய்க்கிறது? எப்பதான் மாய்ஸ்சரைசர் ரெடி ஆகுமோ? தாங்க ஆச்சி, குடிச்சு பார்க்கேன். இந்தா கோடி, இருமலுக்குலாம் நல்லா கேட்கும் பார்த்துக்க. ஆச்சி என்ன காட்டமா இருக்கு, நல்லா இருக்கு ஆச்சி. ஏன் அம்புஜக்கோ, ஒரே வயல கப்புன்னு அடிப்பியா? வச்சு உறிஞ்சுக்கிட்டே இருக்க. கப்புன்னு அடிக்கணுமா? என்ன தட்டி அடிக்கணும் நாயே? இல்ல நாலு முடி, இந்த ஜூஸ் குடிக்க மாதிரி குடிச்சுக்கிட்டே இருக்காவோ, அப்புறம் உரைக்கி காட்டமா இருக்குங்காவோ, அதான் கடன்னு குடிக்க சொன்னேன். சரிதான் ஆச்சி, கசாயம் நல்லா இருக்கு. இப்பதான் தொண்டை வலிலாம் இப்ப கேட்டிருக்கே, கொஞ்சம் எதமா இருக்கு. என்னதெல்லாம் போட்டீங்க? நல்லா இருக்கே. இருமலும் பாருங்க நின்று இருக்கு. அம்புஜக்கா இந்தாங்க, ரொம்ப உரைச்சதுன்னா ஒரு பீஸ் சாக்லேட் சாப்பிடுங்க. என் மலர் எம்படி சாக்லேட் தான் சாப்பிடுற? சாக்லேட் தான் கேடு. இருமல், தும்மல், வீசிங்கு, அலர்ஜி எல்லாத்துக்கும் இந்த சாக்லேட் தான். சும்மா இதை தின்னுட்டு இருக்காதீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆசைக்கு ஒரு 2 பீஸ் சாப்பிடலாம். இப்படியா உட்காந்து மொத்தமா காலி பண்றது? ஆச்சியோ, கசாயத்துல என்னெல்லாம் போட்டீங்க சொல்லுங்க. அம்புஜக்கா நல்லா ஏஞ்சி உட்காந்துட்டாவல, நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல. சொல்லுறேன் கீதா, சொல்லுறேன். இந்த சின்ன பிள்ளைங்களாம் இருமிக்கிட்டே இருப்பாவோ பாரு, சில நேரம்லாம் ஒரே இருமலா இருக்கும், நிக்காம அப்படியே வீசிங் மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு 4-5 வெத்தலையை நல்லா காம்பி கிள்ளிட்டு பிச்சு 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 போட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றணும். ஊற்றி அது அரை கிளாஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அழகா வடிகட்டி கொடுத்தோன்னு வைங்களேன், ஒரு 2 சங்கு 3 சங்கு போல தான் அது கிடைக்கும். அழகா வடிகட்டி கொடுத்துட்டோம்னா நல்லா கேட்டுரும் பாரு, கொஞ்ச நேரத்தில் அந்த இருமல் அப்படியே நின்றும். அப்படியாச்சு? பெரிய ஆளுக்கும் கொடுக்கலாமா இது? ஆமாம், பெரிய ஆளுக்கும் கொடுக்கலாம், நல்லா கேட்கும். இன்னொன்று என்னன்னா, சொக்கு, மிளகு, தூதுவளை, அப்புறம் என்னது திப்பிலி, இந்த கடையில் அந்த ராஜமுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி ஒன்று வெட்டி வேறு ஒரு துண்டு இதெல்லாம் போடணும். மல்லி வேறு மல்லினா கொத்தமல்லியாச்சு. மல்லி விதை, அது ஒரு கை கொஞ்சோண்டி ஒரு ஸ்பூன் போல் எடுத்து நல்லா இடிக்கணும். இடித்து இந்த சுக்கு மிளகு எல்லாத்தையும் இதெல்லாம் உரலில் போட்டு இடிச்சிரும். நல்லா இடித்து இது கூட வெத்தலை, கண்டங்கத்திரி, துளசி, தூதுவளை இதெல்லாம் நல்லா நறுக்கி போடணும். கொஞ்சோண்டி ஒரு துண்டு போல கருப்பட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்க. வீசிங்கு, அலர்ஜி, தும்மல், ஒரு மாதிரி இருமிக்கிட்டு மூச்சு விட முடியாமல் இருப்பாவோ பாருங்க, அதுக்கெல்லாம் நல்லா கேட்கும். அப்படியாச்சு? இதை போய் நான் செஞ்சு பார்க்கேன். என் மகனுக்குலாம் அடிக்கடி சளி பிடிக்குது, அடிக்கடி தும்மிக்கிட்டு கிடக்கான், அடிக்கடி ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கான். ஒரே டானிக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு என்னாச்சு செய்யறது? அடிக்கடி இப்படிலாம் வருதுன்னா அந்த பயலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குடி. அடிக்கடி இப்படிலாம் வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? நான் இப்போ சொன்ன பாரு கசாயம், அது ஒரு 2-3 வாட்டி கூடு, தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு டெய்லி இந்த மாதிரி இருமிட்டு இருக்கும் போதெல்லாம் டெய்லி ஒரு 2 முட்டை, நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா கடையில் கிடைக்க பாரு வெள்ளை முட்டை, அதே பரவாயில்ல, நல்லா ஒரு 1/4 பங்கு அவிச்சிட்டு அதை அப்படியே எடுத்துடணும், ரொம்ப அவிய விடக்கூடாது. எடுத்துட்டு அதை நல்லா உரிச்சு நல்லா லேசாக கட் பண்ணிவிட்டு இந்த உப்பு அப்புறம் இந்த மிளகுத்தூள் லேசாக தூவி, மிளகுத்தூளை நல்லா காரமாக போட்டுக்கணும். அப்படி சுட அந்த பெண்ணுள்ள சாப்பிட வச்சிடணும். அப்படி வச்சாலே ஒரு 4-5 நாளைக்கு நல்லா தொடர்ந்து கூட அந்த இருமல் வீசிங்கெல்லாம் சரியாகும். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி கூடணும்ல, அதுக்கு அது சம்மந்தமாக சாப்பாடு கொடுக்கணும். கீரை வச்சு கொடு, முட்டை கொடு, மீன் கொடு, சிக்கன்லாம் சாப்பிட்டானா கொடு. டெய்லி ஒரு பருப்பு, பச்சை பாசி பயிர் இருக்குது, ராஜ்மா இருக்குது, சுண்டல், வேற என்ன சொல்லுவாங்களே தட்டை பயிர் இருக்குது, இதெல்லாம் டெய்லி கொஞ்சம் ஒரு கை போல அவிச்சு இந்த பையன் ஸ்கூல் விட்டு வந்தவனே கொடுத்துட்டேன்னு வையன், அதுவும் நல்ல எதிர்ப்பு சக்தி தூண்டும். அப்புறம் எப்போ பார்த்தாலும் பால், காஃபி, டீ இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நேரம் பால் கொடுத்தா ஒரு நேரம் சத்து மாவு கஞ்சி அழகா கிண்டி கொஞ்சம் போல பாலை ஊற்றி கொடுக்கலாம். அப்புறம் இந்த ஆப்பம் சுட்டு தேங்காய் பால் வச்சு அடிக்கடி கொடுக்கலாம். இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா தூண்டும். பார்த்துக்க, அடிக்கடி தொந்தரவு இல்லாமல் இருக்கும்.
அப்படியாச்சி. அப்ப இந்த பையனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குங்கிறீங்க. அதுக்கு தான் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கோ? ஆமாடி கீதா, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நல்ல பழங்கள் காய்கறிகள்லாம் கொடுக்கணும் பார்த்துக்க. டெய்லி ஒரு பழமாவது கொடு. அவனுக்கு ஒத்து வரலன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த பச்சை பழம் இதெல்லாம் கொடு. ஒன்றும் செய்யாது. பச்சை பழம்லாம் குடல் புண்ணுக்கு ஆற்றும். மழை நேரத்தில் கொடுக்க வேணாம். அந்த வெயில் நேரத்தில் டெய்லி ஒரு பச்சை பழம் கூட கொடுக்கலாம். குடல் புண்ணு ஆற்றும். நேந்திரம் பழம் வாங்கி கொடு. ஒரு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடு. மாதுளை வந்து ரொம்ப சேர்க்க வேணாம். சேர்த்துக்கோ, ரொம்பையும் சேர்க்க வேணாம். அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்குதுல்ல, எப்போமாச்சு கொடு. பப்பாளி கொடு. அப்புறம் பால் காப்பின்னு சும்மா சும்மா ஓயாமல் கொடுக்கக்கூடாது. ஒரு கேரட் ஜூஸு, ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி பீட்ரூட் ஜூஸு அப்படின்னு கொடுக்கணும். வளர்கிற பிள்ளைகள் பற்றியா நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் தான் ஆச்சி இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படியாச்சும் நான் மனசில் வச்சுக்க முடியும்? இதெல்லாம் ஞாபகம் இருக்க மாட்டேக்காச்சு. இப்போ ஒரு வாரம் நம்ம கொடுத்தோன்னு வைங்களேன், அடுத்த வாரம் மறந்துடுது. அதாவது அப்படி அப்படி இருக்கிறத தின்னுட்டு போயிருதுவோ. அந்த தப்பு தான் நீ பண்ணவே கூடாது. ஒரு நோட்டு போட்டு அழகா எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு இது கொடுக்கணும், இன்னைக்கு இந்த ஜூஸ் கொடுக்கணும், இன்னைக்கு இந்த தட்டைப்பயிறு பருப்பு கொடுக்கணும். குழம்பு வச்சா நல்ல மிளகு நல்லா போட்டு குழம்பு வச்சு கொடுக்கணும். இதெல்லாம் நல்ல ஒரு நோட்டு போட்டு அழகா எழுதி வச்சுக்கிட்டேன்னு வையேன், நீ மறக்க மாட்டல்ல. 4 முடி தெரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் கடைபிடிக்கணும். உனக்கும் சேர்த்து தாண்டி சொல்றாவோ உங்க ஆச்சி. நீயும் தான் கடைபிடிக்கணும். இன்னும் ஒரு 2 வாரம் தானே இருக்கு மாமியா வீட்டுக்கு போறதுக்கு. ஏ அம்மா ஆவுனா இதே ஞாபகப்படுத்தி விடுவாவோமா? என்னாச்சு, பயமண்டா? பயம்மா எனக்கா? நாங்களாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங் போடுறவங்க, எங்களுக்கு அது பயமாகுது. அது சரிதான். தலைமை செயலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தெரியும் சுனாமில ஸ்விம்மிங் போடுறாவளா இல்ல அடுக்காலைக்குள்ள புலம்பிட்டு கிடக்காளான்னு பாக்கோமே. என் புருஷனா நீ நல்லா பாத்துக்குவாரு, அப்படிலாம் விட்டுற மாட்டாரு. சரிதான் ப்ளோ, நாங்களும் இப்படிதான் நம்பிட்டு வந்தோம். ஏ கீதா, சும்மா வாய மூடு. அவளை போட்டு பயம் கட்டிட்டு கிடக்காத. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மலரு. நல்ல ஜாலியாக இருக்கலாம். அம்மா வீட்டில் இருக்கிறத விட அங்கே போய் நல்ல ஜாலியாக இருக்கலாம். ஏ அம்மாடி, இந்த அம்புச்சக்கா என்ன புழுவு புழுவுறாவோ? அம்மா கீதா, அப்படி இருந்து கையில வச்சு இப்படி என்னத்தையும் உருட்டிக்கிட்டே இருக்கியே, என்னத்தை உருட்டிட்டு இருக்க? ஏக்கோ நீ இப்போ உருட்டினியே, அதை விடையாக்க நான் பெருசாக உருட்டிட போகிறேன். ஏட்டி, நான் என்னத்திட்டி உருட்டினேன்? கையெல்லாம் சும்மாலாம் இருக்கு. நீ தான் ஏதோ ஒன்று தேய்ச்சிக்கிட்டே இருக்க. இங்கே பார்த்தீங்களா, நானே செஞ்ச க்ரீமு கீ மாய்ஸ்சரைசர். அப்படி இந்த நெய்யை போட்டு கழுவிக்கிட்டே இருக்கணும். கழுவுனா இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் அந்த காலத்து ராஜா ராணி எல்லாரும் பயன்படுத்தி நல்ல பொலிவோடு இருந்தாங்களாம். இதை நான் இப்போ தேய்ச்சி நானும் இப்போ பாருங்களேன், ஒரு வாரத்தில் நயந்திரா மாதிரி ஆயிடுவேன். ஏ 4 முடி, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஏம்டி, எனக்கு என்ன குறைச்சல்? ஏ கீதா, எனக்கும் செத்தோண்டி தாமோ, நானும் ராஸ்மிகா மாதிரி ஆயிடுவேன். என்னது ராஸ்மிகாவா? சரிதான். அப்படியே கீதா, உண்மைக்குமே சொல்ற? சரி பாப்போம். நீ தான் அதில் டெய்லி மூஞ்சில போடுவல்ல, ஒரு வாரம் கழிச்சு வந்து சொல்லி எப்படி இருக்குன்னு. நோ ஆச்சி, இதை வந்து நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் போய் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கை வலிக்க செஞ்சு என் கையெல்லாம் ஒரு சைடு புடச்சி வீங்கிட்டு. ஏ அம்மாடி, சொத்தோண்டி கேட்டதுக்கா தரமாட்டேங்க. குடுட்டி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் வீட்டில் செய்வேன். ஏ கீதா, கொஞ்சோண்டி தான் குடு. ஆச்சிக்கு கேட்டுட்டே இருக்காவுல்ல. ஒரு ஆசைக்கும் ஆச்சி மூஞ்சில போட்டு தேய்ச்சிட்டு போறாவோ கூட. 4 முடி, இப்போ கொஞ்சோண்டி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், வீட்டில் நான் ஒரு சீக்ரெட் வச்சிருக்கேன், அப்பதான் எடுத்து கொண்டு வந்து தருவேன். சரி ஆச்சியோ, உங்களுக்கு கொஞ்சோண்டி தரேன். உங்களுக்கு இல்லாமலா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சோலோ குயின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இப்பதான் புதுசா நீங்க பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கான மோட்டிவேஷன்: வெற்றியோ தோல்வியோ வாய்ப்பு கிடைக்கும் போது முயன்று பார். ஏனென்றால் அதே வாய்ப்பு மற்றவருக்கு கிடைத்து அவர் வெற்றி பெறும்போது நாம் முயன்றிருக்கலாமோ என்ற எண்ணம் நம்மை மிகவும் வருத்தப்பட வைக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணுங்க. நன்றி.